ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இது முடியுமா? இல்ல எஸ்கலேட் ஆகுமா? அப்படின்ற கேள்விகள் பலருக்குள்ள இருக்கும், அச்சங்களும் இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம திரும்பவும் கேள்விகள் கேட்கணும். இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா ஈரானுக்கு லாபமா? இஸ்ரேலுக்கு லாபமா? அமெரிக்காவுக்கு லாபமா? அப்படிங்கல அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது போல இல்லாத பட்சத்துல இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. அது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல விஷயங்கள் அடிபடும் போது ஈரான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பேச்சுவார்த்தையில பெருசா என்ன கிடைச்சிட போகுது, எங்களுக்கு டவுட்டா இருக்கு பேச்சுவார்த்தை மூலயமா கிடைக்கக்கூடிய லாபங்கள். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட நாங்க நெகோசியேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்க இந்த பிரச்சனையை விட்டு போயிருங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஒரு கேள்வி, இது ஒரு விஷயம், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப இன்னொரு பாயிண்ட், அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா உள்ள லேண்டிங் ஆப்ரேஷன் பண்றது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு பயம் இல்லைன்னா நாங்க ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற சொல்றாரு. ஏன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அமெரிக்கா ஒரு லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இது போல விஷயங்களுக்குலாம் நம்ம திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய செய்திகள் அவங்க தலைவர்கள் பேசுறதை வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனையில ஆதாயம் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஒரு பார்ட்டிக்கு அதிகமா கிடைக்காம இந்த பிரச்சனை முடியாது அப்படிங்கிறது போல. சரி, ஈரானுக்கு என்ன ஆதாயம் வேணும்? இப்ப அவங்களோட தலைவரை அடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வேளை சீஸ்ஃபயர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நாட்டோட தலைவரை அடிச்சிருக்காங்க. பொருளாதாரம் அதல பாதாளத்துல இருக்கு, பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலியா இருக்கு, தினந்தோறும் குண்டுகள் அமெரிக்கா இஸ்ரேல் போட்டிருக்காங்க. இப்ப இதனால அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா? இப்ப இந்த சீஸ்ஃபயர் போடுறதுனால இல்ல. திரும்பவும் அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இது போல வந்து அடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஸோ அதனால பல நாடுகளும் இதுக்கப்புறம் ஈரான்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஈரான்னால எக்கனாமிக்கலி மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறது இங்க ஒரு பாயிண்ட். இப்போ அடுத்து, இப்ப இஸ்ரேல் அமெரிக்காக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கா இப்ப இருக்கக்கூடிய இந்த சமயத்துலனா இல்லை. ஏன்னா இப்ப மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் மிக மோசமா அடி வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ரீஜன் இன்ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. இப்ப இதை ஸ்டெபிளைஸ் பண்ணணும். ஸ்டெபிளைஸ்னா யாராவது ஒருத்தங்க இந்த பகுதியில சொல்றதை இன்னொருத்தங்க கேட்கணும். இப்ப இதே போல இருதரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முரண்பாடுகள் இருக்கு, இருதரப்புலையும் மோதல்கள் இருக்கு. அப்படிங்கும்போது யாருமே மிடில் ஈஸ்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த நாடுகள்லாம் எக்கனாமிக்கல் ரீதியாக பாதிப்படைவாங்க. சொல்லக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் காரிடோர் சொல்றாங்களே எக்கனாமிக் காரிடோர்ஸ், அது சவுதி வழியாகவும் பண்ண முடியாது, ஈரான் வழியாகவும் பண்ண முடியாது. ஸோ இது போல பல ரீசன்ஸ் இருக்கிறதுனால யாருக்குமே இதுல ஆதாயம் இல்லாததுனால கண்டிப்பா இங்க அமெரிக்காவோட படை கால் உள்ள வைக்காம இந்த பிரச்சனை முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படியே கால் வச்சாலும் ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். கம்ப்ளீட் ஈரானோட கண்ட்ரோல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு வராம இந்த பிரச்சனை முடியாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தற்போதைய அரசாங்கம் நீடிச்சு நிக்கிறதுக்கான உறுதித்தன்மை, ரெண்டாவது இந்த பிராந்தியத்துல அமெரிக்காவோட அந்த கேரண்டி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பேசஸ் இந்த ஏரியாவில் வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் அமெரிக்காவோட நெகோசியேட் பண்ணல அப்படின்னாலும் இஸ்ரேலோட ஈரானுக்கு சண்டைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை முடிக்காம ஈரான் இந்த பிரச்சனையை வந்து பின்வாங்க மாட்டாங்க. இது போல இருதரப்புலையுமே அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகியே தீரும் அப்படிங்கிறவங்கள பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோம், தாக்குதலை நிறுத்தினா நிறுத்திடுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ இப்போ அமெரிக்கா இந்த இடத்துல இருந்து போனா என்ன நடக்கும்? ஏன்னா அவங்க தான் இங்க வந்து பார்த்தா அவங்க இந்த ரீஜனே கிடையாது, இது வந்து அவங்களோட ஹெமிஸ்பியர் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்த பிராந்தியத்துல இருந்து கிளம்புறாங்க. சரி, ஓகே, நாங்க அட்டாக் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கே இந்த பகுதியிலிருந்து நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் ஈரான்ல, ஸோ அதனால நாங்க இப்போதைக்கு டெம்பரரியா வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வின் பண்ணியாச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படின்னா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் நாளைக்கு அமெரிக்காவோட பேசஸ் வச்சுக்க ஒத்துக்குவாங்களா? ஸோ அவங்களோட சொல்படி கேட்பாங்களா? இப்ப பெட்ரோ டாலர்லாம் இருக்குமானா இருக்காது. அது அமெரிக்காவுக்கு பின்னடைவா இருக்கும், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது அமெரிக்காவோட டாமினன்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல இப்போ சுத்தமா போயிடுச்சு. அவங்களோட ஆயுதங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் சுத்தமா போயிடுச்சு. அதுக்கு காரணம் இஸ்ரேல் மேல நேற்றுக்கு ஈரான் பண்ணக்கூடிய தாக்குதல். நம்ம கம்ப்ளீட் சுப்பீரியாரிட்டி ஈரானுக்கு வந்துருச்சுன்னு சொன்ன இஸ்ரேலோட வான்பரப்பு இப்ப ஈரானோட கைப்பிடிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு குராம்ஷார் மிசைல வந்து பண்ண ஏவி இருந்தாங்க, ஹெவி வெயிட் மிசைல். ஸோ அது எம்ஐஆர்வி டெக்னாலஜியில 80 வார் ஹெட்ஸா பிரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா
இஸ்ரேலை தாக்கி இருக்கு. ஈரான் தரப்பு வந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த மிசைல் இதை துளி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த லேசர் டிஃபென்ஸ், லேயர்டு டிஃபென்ஸ், தாடு, பேட்ரியாட்டு, அயன் டோமு, சில்வர் டோமு, கோல்டன் டோம், எல்லா டோமும் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்ஐஆர்வி வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டு மத்திய இஸ்ரேல் பல பகுதிகளில். ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஈரானுக்கு எதிரான மனப்பான்மையில் ஈரானுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பயன்படுத்துறதுக்கு மிடில் ஈஸ்ட் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது போல மிசைல்ஸ்லாம் வருது அப்படின்னா அந்த பகுதிகளை தாக்குதல் பண்றதுக்கு இதை இங்க இருக்கக்கூடிய நாடுகள்னால தடுக்க முடியாது, அவங்களாலேயே முடியாத போது கண்டிப்பா இவங்களால தடுக்க முடியாது. ஸோ அமெரிக்காவோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமா பாதிப்படையும். அமெரிக்கா இங்கிருந்து வெளியே போறாங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இப்ப அடுத்தது, ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்றது ஸ்டாப் பண்ணுவாங்களா? அது இங்க ஒரு மிக பெரும் கேள்வியா இருக்கும். ஏன்னா ஈரானோட தலைவரை வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல ஈரான் மேல தாக்குதல் பண்றதை இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, சீஸ்ஃபயர் போடுறாங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் இந்த பிராந்தியத்துல அமைதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா அந்த வெஞ்சன்ஸுங்கிறது இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த ஹிஸ்புல்லா ரிவைவ் ஆவாங்க. மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரே மாறுது அப்படிங்கிறது நெத்தன்யாஹூ அவர் சொன்னார் இல்லையா, அது திரும்பவும் பழைய நிலைமைக்கே மாறிடும். ஸோ இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அசைக்க முடியாத ஒரு பவரா மாறி இருப்பாங்க. கல்ஃப் நாடுகள் பெருமளவுல பேசஸ் அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அப்படி கொடுக்கலன்னா இஸ்ரேல்னால இங்க சர்வே ஆக முடியுமா? அது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியா மாறிடும். இப்போ அமெரிக்கா இந்த அளவுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க ஈரான் அப்படிங்கும்போது அரபுலக நாடுகளுக்கு ஒரு நம்பகத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். அப்படி வருது அப்படின்னா கண்டிப்பா அரபுலக நாடுகளுக்குள்ள ஒத்துமை வரும், இஸ்ரேலோட இருப்புக்கே ஆபத்தா மாறும். ஸோ இது போல பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்போ இந்த இடத்துல இருந்து பின்வாங்கி போறதுங்கிறது கடினமாகுது. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த புது வர்த்தக பாதை, மிடில் ஈஸ்ட் காரிடோர், அது அமெரிக்காவோட கையை விட்டு போயிடும். ஸோ இது போல விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்படுறதுனால சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து அமெரிக்காக்கு இல்லாமையே போயிடும். இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால கால் வச்ச அமெரிக்கானால இப்ப காலை எடுக்கவே முடியாது. இது இந்த ஒரு காரணத்தினாலதான் பதட்டங்கள் அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய சில நாட்கள்ல அது 1ஆம் தேதியே தெரிஞ்சிருச்சு, 2ஆம் தேதியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நீண்ட நாள் யுத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கிறாங்க. ஸோ நீண்ட நாள் யுத்தம் அப்படிங்கிற பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீண்ட நாள் யுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா ட்ரூப்ஸும் உள்ள இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ட்ரூப்ஸ் இந்த சென்ஸ் அமெரிக்காவோட படை உள்ள இறங்குமா? இது போல தொடர்ந்து ஈரான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா எந்த வழியா ட்ரூப்ஸை ஈரானுக்குள்ள அனுப்புவாங்க? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அமெரிக்கானால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பேசஸ்லாம் பயன்படுத்தினா மட்டும்தான் அமெரிக்கானால ட்ரூப்ஸை ஈரானுக்குள்ள வச்சுக்க முடியும், வேணுங்கிற சப்ளைஸை கொடுக்க முடியும். இப்ப எல்லாரும் ஏன் ஈரான் மிடில் ஈஸ்ட் நாடுகளை அடிக்கிறாங்க? யுஏஇயை ஏன் அடிக்கணும்? பெஹ்ரைனை ஏன் அடிக்கணும்? கத்தரை ஏன் அடிக்கணும்? குவைத்தை ஏன் அடிக்கணும்? அப்படிங்கிற கேள்விகள் வருது. எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள். ஆக்சுவலா அங்க எல்லா அமெரிக்காவோட பேசஸ் இருக்குன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஏர் சப்போர்ட்டா இருக்கட்டும், ட்ரோன் சப்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய சப்ளைஸ் எல்லாமே வெறும் நேவல் ஃபிளீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அமெரிக்கானால ஒரு படையை டிப்ளாய் பண்ணி சப்போர்ட் கொடுக்க முடியாது. அதுக்கு இந்த பிராந்தியம் உதவணும். ஈரான் இப்ப இந்த யுஏஇ, கத்தர், குவைத் இவங்களெல்லாம் அடிக்கல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், லேண்ட் ஆகக்கூடிய அமெரிக்கர்களுக்கு உதவி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் டேட்டா சென்டர், அமேசான் டேட்டா சென்டர்ஸ்லாம் அதிகப்படியா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஏன் இதெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ் அடிக்கிறதுனால பலருக்கும் பாதிப்புகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் பயன்படுத்தி ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சைபர் அட்டாக்ஸா இருக்கட்டும், பல்வேறு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கா இருக்கட்டும், இராணுவத்துக்கு பயன்படுத்துறதா இருக்கட்டும், பல விஷயங்களுக்கும் அந்த டேட்டா சென்டர்ஸ் உதவும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஈரான் பிரிகாஷனரியா தான் இருப்புக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால அது போல விஷயங்களை தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ ஈரான் எல்லாத்துக்கும் தயாராயிருக்காங்க. அமெரிக்கா இப்ப காலை வச்சே ஆகணும். கால் வைக்காம இதே போல குண்டுகள் போட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது அடுத்த பாயிண்ட் அதுதான் நம்மளுக்கு வரும். சரி, லேண்டிங் பண்ணாதான் பிரச்சனை, லேண்டிங் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்ப குண்டுகள் போட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுக்கு எத்தனை நாளைக்கு அமெரிக்கானால குண்டுகள் போட முடியும் ஈரான் மேல? தாக்குதலோட வீரியத்தை கம்மி பண்ணிட்டு தொடர்ந்து குண்டுகள் போட்டுக்கிட்டே இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஈரான் வழிக்கு வர வரைக்கும். ஸோ அது போல செய்யறாங்க அப்படின்னா
ஈரானும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்கள் ட்ரோன்களை ஏவிட்டே இருப்பாங்க. அதுவும் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு. ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே போயிருங்கப்பா அமெரிக்கா, தயவு செஞ்சு எல்லாருக்கும் இடத்த காலி பண்ணிட்டு போயிருங்க, இன்னொரு 10 நாள் 15 நாள் அதிகபட்சம் தாக்கு பிடிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய நாடுகள் வம்படையா அமெரிக்காவை வெளியனுப்புவாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டரோட கருத்துக்கள். இப்போ இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஸோ அமெரிக்கா கண்டிப்பா ட்ரூப்ஸை லேண்ட் பண்ணி ஆகணும். ஒன்று எய்தர் ஈராக் வழியா இருக்கணும், இல்ல தெற்கு பகுதிகள், ஈரானோட தெற்கு பகுதியில இருக்கணும். ஈரானோட தெற்கு பகுதி அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தே ஆகணும். ஒருவேளை அமெரிக்காவோட படைகள் உள்ள இறங்குறாங்க அப்படின்னா, ஏன்னா கடல் வழி அப்படிங்கிறது வந்து பண்ண ரொம்ப முக்கியம். அந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது, அங்க போக வர வர்த்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட 20% வர்த்தகத்தை அவங்களோட பிடிப்புல வச்சுக்க முடியும். நாளைக்கு இந்தியாவை வழிக்கு கொண்டு வர வைக்க முடியும், சீனாவை வழிக்கு கொண்டு வர வைக்க முடியும். ஏன்னா நம்மளோட எனர்ஜி டிபெண்டன்சி அப்படிங்கிறது அந்த வழியா தான் இருக்கு. ரஷ்யாவோட கப்பல்கள் அடிக்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. கேட்டா உக்ரைனோட ட்ரோன் வந்து அடிச்சிருச்சு மெடிட்ரேனியன் சீல. உக்ரைன் கருங்கடல் இருக்கிறாங்க, அங்க இருந்து மெடிட்ரேனியன் சீல வந்து அடிக்கிறாங்களா? கேட்டா எல்லா பக்கத்துலயும் வந்து அடிச்சிருச்சு அப்படிங்கிறவங்கள நாளைக்கு கதை கட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். ஸோ அதனால கப்பல் வழி வணிகம், ஆயில டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது சிக்கலா மாறும். நம்மளுக்கும் சரி, சைனாக்கும் சரி. நம்மளோட இருப்புக்கே ஆபத்து அப்படிங்கிறது போல நாளைக்கு நம்மளுக்கு சீனாக்கெல்லாம் வந்துடும். அமெரிக்கா மட்டும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கட்டுப்படுத்திட்டாங்க. ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கனால தான் ஈரான் கண்டிப்பா தோக்கிறதுக்கு பல நாடுகளும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கள புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இங்க இருக்கக்கூடிய விஷயம். இதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, டீப்பா இந்த கிரைசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அமெரிக்காவோட படைகள் ஈரானுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா செய்ய வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்கு. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், ஆட்சி கழிப்பு, பிரச்சனையை உண்டாக்குறது, அதுவும் குறிப்பா நம்ம இந்தியால ஏகப்பட்ட விஷயங்களை செய்யலாமா அப்படிங்கிற யோசனை. ஈரான்ல எப்படி நைட்டு நேரங்கள்ல கலவரத்தை உண்டாக்குறதுக்குன்னே சில கும்பல் சுத்துறாங்களோ, அதே போல ஆசியால இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும், ஏன் இன்க்ளூடிங் நம்ம நாட்டுல கூட இது போல சிஐஏயோட ஏஜென்சி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, ஏன் மற்ற நாடுகளோட ஏஜென்சி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா இப்போ நம்மளோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்கிறவங்க, அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் பிஜேபி ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படிங்கும்போது, ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கும்போது இங்க கலவரம் உண்டாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அது போல பல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம். நம்ம சொல்லியிருப்போம், உலக யுத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் மட்டும் கிடையாது, மக்களுக்குமே அது ஒரு மோசமான அழிவுகளா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது அதை விட முக்கியம். ஏன்னா யாரோ ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது, ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஒரு ரீசண்டான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு ஈரானியனோட போர்க்கப்பல் நம்மளோட நேவல் பரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போகும்போது ஸ்ரீலங்காவில் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, நான் சொல்லிடுறேன். அது எல்லாத்துக்கும் தெரியற ஒரு விஷயம் தான். அது ஒரு போர்க்கப்பல் தானே, அது திருப்பி சண்டை பிடிக்க வேண்டியதானே, அதை ஏன் வந்து அசைலம் கேட்குறாங்க, அதை ஏன் காப்பாற்றணும், அந்த போர்க்கப்பல் தானே அடிச்சிட்டாங்க அப்படிங்கல நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான் பலருக்கு இருக்கும். சிலருக்கு மட்டும் இந்த கேள்வி இருக்கும், அதுக்கு மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நார்மலாக இது போல எக்ஸசைஸ்க்கு வராங்க இல்லையா பரைடுக்கு, அவங்க ஆயுதமே இல்லாம தான் வருவாங்க. அதாவது நம்மளோட வீதிகளில் அவங்க பரைடு போவாங்க. பரைடு போகும்போது என்ன, மத்தாளம், பிபி இதெல்லாம் தான் கையில் வச்சிருப்பாங்க. ஸோ வெசல் மட்டும்தான் இருக்கும், ஆயுதங்கள் எதுவுமே இருக்காது. இல்லாமல் இருக்கும்போது நம்ம செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவோம். ஏன்னா எல்லாரும் ஆயுதம் கொண்டு வந்து அப்புறம் நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது. பரைடுங்கிறது வந்து பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ எலிஜிபிள் ஆச்சுன்னா தான் நம்ம உள்ளேயே விடுவோம் கப்பலை. அவங்ககிட்ட ஒரு ஆயுதமே இருக்காது, ஒரு மிசைல் கூட இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கவும் முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து ஒரு பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆர்ம்டே கிடையாது, அன்ஆர்ம்டான நேவல் ஃபிளீட். அது எக்ஸஸ் பரைடுக்காக வந்திருக்கு. ட்ரில்லுக்கு போறது வேற, இது பரைடுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நேவல் வார்ஃபேர், ஒரு நேவல் கப்பல். அதுதான் இங்க சொல்றாங்க எல்லாருமே, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது இந்தியாவிலேருந்து கிளம்பி, நம்ம சைடில் உங்களுக்கு லோடாக இருக்கும், அதை நான் திருப்பி திருப்பி ப்ளே பண்ணுறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். கிளம்பி ஸ்ரீலங்கா பக்கத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்மளோட அரசாங்கம் தரப்புல இருந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் தராங்க. எல்லாம் உடனுக்குடன் கொடுத்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். எமோஷன்ஸ் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் டிலேல கூட கொடுத்துருக்கலாம். உடனே கொடுத்தா ஏதோ ஒரு சிக்கலாகுமோ என்ன. ஏன்னா நம்ம ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பல தலைவலி, இதுவும் ஒரு தலைவலி. ஸோ இதையும் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால அதையும் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா இது ஸ்ரீலங்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. இப்போ
நம்மளோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன், நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம கேட்கலாம். இது ஸ்ரீலங்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய பகுதி எஸ்ஏஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய பகுதிகளில் நம்ம ராணுவம் எப்படி உடனே போய் முந்தி அடிச்சுட்டு போய் உதவ முடியும்? அது அவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க, இணைஞ்சு செயல்பட்டிருக்காங்க நம்மளோட ராணுவம். அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அமெரிக்காவும் இந்த பரேடில் பார்ட்டிசிபேட் பண்றதா சொல்லி வந்திருக்காங்க. வந்தவங்க கடைசி நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பரேடுக்கு நாங்க வரல அப்படிங்கிற விட்ரா பண்ணிட்டாங்க கடைசி நிமிஷத்துல. மீன்ஸ் வம்படையா அந்த இடத்துலயே வெயிட் பண்ணிருக்காங்க. இது போல போயிட்டீங்க தானே வருவான், அவனை நம்ம அடிப்போம். ஏன்னா எமோஷன்ஸோட விளையாடணும். இது போல இந்தியாவோட பெருங்கடல்ல இது போல ஒரு விஷயம் இருந்துச்சு, இது போல விஷயம் நடக்குதுன்னா நம்மளுக்குள்ள கோபம் கொந்தளிப்புகள் வரும். அதை நரேட்டிவ் செட் பண்ணி, ஏன்னா இங்க நிறைய ஹம்மிங் பேர்ட்ஸ் இருக்காங்க மீடியாக்கள். நரேட்டிவை செட் பண்ணி நம்ம நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு கலையபரத்தை உண்டாக்கிடலாமா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வேலைகளை இறங்கியிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளையும் பல தரப்புல இருந்து கேள்விகள் இருக்கு. அதனால இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம அமைதியா வேடிக்கை பார்க்கறது தான் நம்மளுக்கு நல்லது. எமோஷனல்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அமெரிக்காவோட டிராப்ல விழுகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இருந்ததுன்னா ஈரான் ஆட்டோமேட்டிக்கா சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இந்தியாவோட கப்பல்களை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ வரைக்கும் ஈரான் அது போல எதுவும் சொல்லலை. நாங்கள் மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், அதுவும் குறிப்பாக பிரான்ஸு இவங்க அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர, அமெரிக்கா இஸ்ரேல் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க தரப்புன்னு சொல்லலை. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரீஜியன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இது போல வேலைகள் அமெரிக்கா இந்த பூட்ஸை கால் வைக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது பல நாடுகள்லையும் தனக்கு வேணுங்கிற அதிகாரத்தை செலுத்துற மாதிரி வேணுங்கிற நபர்களை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப நம்ம கிட்ட எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நம்ம தான் டெமோக்ரஸி, உலகத்திலேயே மிக பெரும் டெமோக்ரஸி நாடுங்கிறது நம்ம தான். ஸோ அதான் சொல்லிட்டு வந்து நம்மளை அடிக்க முடியாது. மோடி அவர்களை வந்து பண்ண டிக்டேட்டர்னு சொல்லி அடிக்க முடியாது. நம்ம அணு ஆயுதம்னா ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட ஆயில் நிறைய இருக்குது, நம்ம அவங்களுக்கு பண்றோம் இவங்களுக்கு பண்றோம் விற்கிறோம்னு சொல்லி அடிக்க முடியாது, கட்டுப்படுத்து. ஸோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை அடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால பொலிட்டிக்கல் ரீதியாக அது போல ப்ரெஷர் கொடுத்து அவங்க வழிக்கு கொண்டு வர வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியது நம்மளோட இது இல்லை. நம்ம மெயினான விஷயம் இது போல இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமெரிக்காவோட வளைப்புக்கு வளையிற மாதிரியான வேலைகளை செட் பண்ணிட்டு நம்ம உள்ளே இறங்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா காலை உள்ள வச்சே ஆகணும். அது ஈரானுக்கு தெரியும். ஈரான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா உள்ள வராங்கன்னா அன்னையோட சோல்லியை முடிக்கிறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்களா மாற்றுக்கிறதுல. மேபி இஸ்ரேலும் அமெரிக்காவும் வேற என்ன மாதிரியான திட்டங்கள் கூட வச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ள அனுப்பியே ஆகணும். அமெரிக்காவோட கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள இறங்குறாங்கன்னா மிடில் ஈஸ்ட் நாடுகள், இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய நாடுகள், இங்க இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஸோ அதுக்கு வேணுங்கிற வேலைகளை அமெரிக்கா திறன்பட செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல தெளிவா தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த போர் எப்படியெல்லாம் விரைவடையலாம், என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம். இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் செந்தில் டிகோட்ஸ் ரெண்டு சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்ப இருக்குன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.